மனதோடு நான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த உலகத்தில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறப்ப கடவுளை பற்றி நினைக்க மாட்டோம். ஏன்னா அப்போ நமக்கு கடவுள் தேவையாக இருக்க மாட்டார். ஆனால் நமக்கு கஷ்டம் வர்றப்ப கடவுள் நமக்கு ரொம்ப தேவையாக இருப்பார். அவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற கேள்வி அப்போ தான் வரும். கடவுள் நம்ம பக்கத்தில் இருந்திருந்தா இந்த கஷ்டம் நமக்கு வந்திருக்குமா அப்படின்ற கேள்வி நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். அப்போதான் நம்ம கடவுளை வெறுக்க ஆரம்பிப்போம். நம்ம வாழ்க்கையில் வர்ற சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் கடவுள் தான் காரணம்னா, நம்ம ஏன் சந்தோஷமா இருக்கிறப்ப மட்டும் கடவுளை நினைக்க மாட்டோம்? அப்போ மட்டும் கடவுளை சுத்தமாக மறந்துடுறோம். ஏன்? நாம சந்தோஷமா இருக்கிறப்ப நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளுடைய சந்தோஷத்தில் அவங்களும் கலந்துக்குவாங்க. ஆனால் நம்ம கஷ்டப்படுறப்ப, நம்ம துன்பத்தில் இருக்கிறப்ப அவங்க யாருமே நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. நம்மளுடைய துன்பம் அவங்களுக்கும் வந்துடும் அப்படின்னு நினச்சி அவங்க நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. அப்போ நமக்குள்ள ஒரு தனிமை ஏற்படும். அந்த தனிமையில் தான் கடவுள் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறார்ன்ற நினைவே நமக்கு வரும். கடவுளுக்கும் அது சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போவாவது நீ என்னை நினச்சியே அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்குள்ள வரும். இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் துக்கம் ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். சந்தோஷமாக இருக்கிறப்ப கடவுள் உனக்காக சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையுமே கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நீ கஷ்டப்படுறப்ப அவர் உன்னைய விட்டுறது கிடையாது. நீ எப்படியோ போ அப்படின்றது அவருடைய எண்ணமும் கிடையாது. அந்த கஷ்டத்தில் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கமாக இருக்கும். நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு நமக்கு துன்பம் வரும். அப்பெல்லாம் நாம் என்ன நினைப்போம்னா, கடவுள் ஏன் இப்படி நம்மளை கஷ்டப்படுத்துறாரு, இந்த உலகத்தை விட்டு நம்ம போயிடலாமே அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே வரும். கண்டிப்பாக எல்லோருக்குள்ளேயும் இந்த எண்ணம் வரும். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு தருணத்தில் இந்த எண்ணம் கண்டிப்பாக வந்திருக்கும். எனக்கும் கூட வந்திருக்கு. உலகத்தை விட்டு போயிடலாம் அப்படின்ற எண்ணம் வந்தாலும் நமக்குள்ள ஒரு பயம் வரும். எப்படி நம்மளால் அப்படி போக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். நம்மளுக்கு அவ்வளவு துணிச்சல் வரவே வராது. அப்போ தான் நம்ம அமைதியாகுவோம். அந்த நேரத்தில் கடவுள் நமக்காக ஒரு கையை கொடுத்து நம்மளை தூக்கி விடுவார். நமக்கு கஷ்டத்தை கொடுத்த அந்த கடவுளை அந்த கஷ்டத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வர்றதுக்குரிய வழியையும் நமக்கு கொடுத்துருவாரு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம துன்பத்திலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையை பக்குவப்பட்டு நம்ம வாழ ஆரம்பிப்போம். அந்த துன்பங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை பாடமாக மாறும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி போகும். வாழ்க்கையில் சந்தோஷம் துக்கம் ரெண்டுமே வரும். அந்த சந்தோஷத்தை அளவாக அனுபவிச்சுக்கிட்டு துன்பத்தையும் நம்ம எளிதாக கடந்து நம்மளுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். துன்பத்தை கடந்து வாழ ஆரம்பிக்கிறப்ப கடவுள் நம்ம கூட எப்பயுமே இருக்கிறாருன்ற நம்பிக்கை நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். மனதோடு நான் உங்கள் அன்பு.